வணக்கம். நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.3ல 6th கொஸ்டின். அதில் ஃபஸ்ட் ரோமன் சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2x³ - 9x² + 10x = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். அதாவது அதனோட ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பாருங்கள். இப்போ வந்து கிவன் போட்டு எழுதிக்கோங்க. கிவன் போட்டு நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x³ - 9x² + 10x. இந்த +3 இருக்கா, =3 இருக்கா, இதை வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வந்துங்க. அப்போ என்ன வரும், -3 = 0 எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து =3 கொடுத்துருக்காங்க. இதை இந்த 3 வந்து ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்ன செய்யுங்க, -3 எழுதிட்டு =0 எழுதிக்கோங்க. இது கிவன் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ரூட் போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நம்பராக நம்ம போட்டு பார்ப்போம், 1 0 அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கா, அப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் என்ன செய்யுங்க, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் சம் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, 2, ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னது 2, அடுத்து என்னது -9, அடுத்த வேல்யூ என்னது +10, அடுத்த வேல்யூ -3. ஓகேவா. இப்போது இந்த 2 + 10 எவ்வளவு, 12, 9 + 3 ரெண்டுமே மைனஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணுங்கள், -12. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 12 - 12 என்ன வரும், ஆன்சர் 0. இப்போ நம்மளுக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1ங்கிறது ஒரு ரூட்டு. ஓகேவா. இப்போது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா x = 1ங்கிறது நம்மளுக்கு ஒரு ரூட்டு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், therefore x = 1 is a root. கியூபிக் ஈக்குவேஷனை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்படி வரலன்னா தான் அடுத்த என்ன ஸ்டெப் இருக்கோ அதை போகணும். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சிட்டோம். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு x = 1ங்கிறது ஒரு ரூட்டாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனை சிந்தெட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், x = 1ங்கிறது ஒரு ரூட்டுன்னு தெரியும். அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். சிந்தெட்டிக் டிவிஷன் எழுதும்போது இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அடுத்து x², x³ எல்லாமே வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதி செஞ்சுக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது எக்ஸோட வேரியபிளோ அல்லது x² ஏதோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல 0 போட்டு எழுதணும். சப்போஸ் x²க்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், 0ன்னு போட்டு எழுதணும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 - 9 10 -3 அதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் x = 1ங்கிறது ஒரு ரூட்டு, அதையும் எழுதிக்கோங்க. நம்ம சிந்தெட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதை கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ x = 1ங்கிறது ஒரு ரூட்டு. நான் இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எடுத்தோன்னு இங்கே என்ன செய்யணும், 0 போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 + 0 எவ்வளவு, 2. இந்த 2வையும் 1ஐயும் மல்டி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 1 மல்டி பண்ணால் வரும் 2. இப்போ -9 2, அதாவது 9லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் வரும் 7 வரும். பிக்கஸ்ட் வேல்யூக்கு சிம்பிள் மைனஸ்னால என்ன செய்ய போகிறோம், -7 போட போகிறோம். அடுத்து இந்த -7ஐயும் இங்கே உள்ள 1ஐயும் மல்டி பண்ணுங்கள். 1 × -7 -7. இப்போ 10லேருந்து 7 போச்சுன்னா என்ன வரும், 3. பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் ப்ளஸ் தான், அதனால் +3 தான் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 3யும் 1 மல்டி பண்ண வரும் 1 3 is 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரும். அப்போ நம்மளுக்கு வந்து x = 1ங்கிறது நம்ம எடுத்த ரூட் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து எப்படி என்ன ஸ்டெப் எழுதலான்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னென்னா, இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸு, இது x² டேர்ம். ஓகேவா. கரெக்டாக ஆர்டர் பண்ணி எடுக்கோங்க. கான்ஸ்டன்ட் x x² டேர்ம். அப்போ எப்படி எழுதலாம், 2x² - 7x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளவு 3 = 0. இதை நம்ம வந்து எப்போதும் போல் ஃபேக்டர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3யும் 2 மல்டி பண்ணது 6. இந்த 6ஐ நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கலாம், 1 6 6ன்னு பிரிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரணும், -7 வரும். அதனால் -1 -6ன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், 1 6 6ன்னு பிரிக்கும். நம்ம 2 ஆட் பண்ணால் 7 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு -7 வரணும். அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -1 -6ன்னு பிரித்தா என்ன வரும், -7. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 2x இருக்குது. அந்த 2xஐ தான் இங்கே போடணும். நம்ம சாதாரணமாக ஃபேக்டர் பண்ணால் x இருக்கும், அதில் xன்னு போடுவோம். இங்கே 2x இருக்குன்னு என்ன செய்யுங்க, 2x - 1 2x -6. இப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is 2 3 2s are 6. அப்போ x - 3 மட்டும்தான் இங்கே வேல்யூ வரும். இங்கே 2x - 1. அப்போ ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு, 2x - 1 ஒரு ஃபேக்டராகவும், அடுத்து என்னது x - 3யும் கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு என்னது
0. அப்படி இல்லை நீங்கள் வந்து இங்கே கேன்சல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதே வச்சுக்கலாம் 2x மைனஸ் 6னே வச்சுக்கலாம். இது எப்படி வச்சுக்கலாம்னா 2x மைனஸ் 1 இதையும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா 2x மைனஸ் 1 கிடச்ச வேல்யூ எவ்வளவு 2x மைனஸ் 6ன்னு கிடச்சிருக்கு. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன எழுதலாம் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அல்லது 2x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ 2x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் 1ன்னு வரும். இங்கே பாருங்கள் 2x ஈக்குவல் டு மைனஸ் 6 ரைட்டு வந்தால் ப்ளஸ் 6ன்னு வரும். இப்போ x ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 6/2 1 2 is 2 3 2 are 6. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருக்கு இங்கே 3யும் கிடச்சிருக்கு. இங்கே x ஈக்குவல் டு இந்த 2 ரைட் சைடு கொண்டு வந்தவங்க அப்போ 1/2. இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா x ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருக்கு, x ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரூட் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ரூட் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் x ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூட் என்னென்னா x ஈக்குவல் டு 3 1 1/2 இந்த வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கோங்க 3 1 1/2. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஏற்கனவே பார்த்தோம். இங்கே கேன்சல் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த எக்ஸை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணி x மைனஸ் 3ன்னு எடுத்துருந்தோம். இப்படி எடுத்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? எக்ஸுக்கு வேல்யூ 3. இங்கே கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை இங்கே எழுதிட்டு கேன்சல் பண்ணாலும் சரி எப்படினாலும் ஆன்சர் ஓகே தான். ஒன்று இந்த ஸ்டெப்பு வச்சு செய்யுங்க, அப்படின்னா இதே எழுதிக்கோங்க. எது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க.